அனைவருக்கும் வணக்கம். ஸ்விக்கி HDFC கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ணிட்டு இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமாக உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கார்டோட வெல்கம் ஆஃபராக 12 மாதத்துக்கான ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப்பை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான். நார்மல் டைமில் நீங்கள் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கான ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப்பை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபுட், இன்ஸ்டாமார்ட், டைன் அவுட்னு ஸ்விக்கியில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே 10% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக் மூலமா ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 1500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஸ்விக்கிலேயே டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு சில எக்ஸ்க்ளூடட் கேட்டகரிக்கு நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு எந்த விதமான கேஷ்பேக்கையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் ஸ்விக்கி கிரெடிட் கார்டாவே இருந்தாலும் ஸ்விக்கில மட்டும் இல்ல, 1000க்கும் அதிகமான ஆன்லைன் பிராண்ட்ல நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்குலாம் 5% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கேட்டகரியில டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த கேஷ்பேக் மூலமாவே 1500 ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில எக்ஸ்க்ளூடட் கேட்டகரியை தவிர்த்து மற்றபடி நீங்க பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே 1% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த 1% கேஷ்பேக் மூலமா அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக் எல்லாத்தையுமே நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி மினிமம் 100 ரூபாயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இதை மாஸ்டர் கார்டு டைப்ல ப்ரொவைட் பண்றதுனால மாஸ்டர் கார்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த கார்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இவ்வளவுதான் இந்த கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே. இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டை ஆஃபர் டைம்ல ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஆஃபர் இல்லாத டைம்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 500 ரூபாயை ஜாயினிங் ஃபீயா பே பண்ணி இந்த கார்டை வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க இந்த கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இருக்குது. இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயா வருஷத்துக்கு 500 ரூபாயை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல இந்த கார்டை இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லாம லைஃப் டைம் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான டைம்ல இந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்பவே பெஸ்ட். ஒருவேளை நீங்க இந்த கார்டை வாங்கக்கூடிய டைம்ல ஆனுவல் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் இயர்க்கான ஆனுவல் ஃபீயை பே பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் ஃபீயை லெஸ் பண்றதுக்கான 2 லட்ச ரூபாய் லிமிட்ல நீங்க பண்ணக்கூடிய கேஷ் ஆன் கால், பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர், கேஷ் வித்ராவல் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்க அப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டே பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 100 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்ப எந்த விதமான லேட் ஃபீயும் போட மாட்டாங்க. 100 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து லேட் ஃபீயா எவ்வளவு அமௌண்ட்டை சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்கோங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்குமே இவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சேஜ் அப்படிங்கிறது 3.75% பெர் மந்த், அதாவது வருஷத்துக்கு 45%. இந்த கிரெடிட் கார்டு மூலமா உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டா கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்ல 40% வரைக்கும் உங்களால ஏடிஎம்லையும் வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி அமௌண்ட்டை ஏடிஎம்ல வித்ரா பண்ணும்போது நீங்க வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய். இந்த 2 அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்குது. நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ண நாள்ல இருந்து அதை திரும்ப பே பண்ற வரைக்குமே இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பெர்சேஜ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன அதே பெர்சேஜ் தான். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஃபியூல் ஸ்டேஷன்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஃபியூல் சார்ஜஸ் பிடிப்பாங்க. இந்த ஃபியூல் சார்ஜஸா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கிரெடிட் கார்டுக்கு இந்த மாதிரி ஃபியூல் சார்ஜஸ் பிடிச்சாலும் அதை திரும்ப ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த விதமான ரீஃபண்டையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 550 ரூபாய்.
இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் பேமெண்ட்டுக்குமே நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே மாசத்துல 50,000க்கு அதிகமான அமௌண்ட்டை யூட்டிலிட்டி பில் பேமெண்டா நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஸ்கில் பேஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே மாசத்துல 10,000க்கு அதிகமான அமௌண்ட்டை இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நீங்க டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கிரெட், நோ புரோக்கர், செக் இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமா எஜுகேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன்பே, அமேசான் பே மாதிரியான வேலட்ல நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அமௌண்ட்டை லோட் பண்றப்போ ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம லோட் பண்ணிக்க முடியும். ஒரே மாசத்துல 10,000க்கு அதிகமான அமௌண்ட்டை இந்த மாதிரி நீங்க லோட் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது பேஸாப் ஆப்போட வேலட்ல நீங்க லோட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஃபியூயல் டிரான்சாக்ஷன் அப்போ ஃபியூயல் சார்ஜஸோட சேர்த்து ஃபியூயல் டிரான்சாக்ஷன் ஃபீயும் ஆட் ஆகும். ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரு மாசத்துல 15,000க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க ஃபியூயல் டிரான்சாக்ஷனா பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் டிரான்சாக்ஷன் ஃபீயா சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா அடிஷனல் 1% சார்ஜஸ்க்குமே ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 4,999 ரூபாய் வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயசு 21ல இருந்து 60க்குள்ள இருக்கணும். உங்களோட மாத வருமானம் 15,000க்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வயசு 21ல இருந்து 65க்குள்ள இருக்கணும். உங்களோட வருட வருமானம் அப்படிங்கிறது 6 லட்சத்துக்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே HDFC பேங்கோட சைட்ல இருந்து சொல்லியிருக்கக்கூடியது. ஸ்விக்கி ஆப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட மாத வருமானம் 25,000க்கு அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு இந்த கார்டுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்விக்கி ஆப்ல இருந்து சொல்லியிருக்காங்க. முன்னாலெல்லாம் இந்த கார்டு மூலமா கிடைக்கக்கூடிய கேஷ்பேக் அப்படிங்கிறது ஸ்விக்கி மணியா தான் நம்மளோட அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். இதை நம்ம ஸ்விக்கில டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப இதை சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ல லெஸ் பண்றதுக்கான ஆப்ஷனையும் கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். நீங்க ஸ்விக்கில அதிகமா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை முடிஞ்ச வரைக்கும் ஜாயினிங் ஃபீ இல்லாத டைம்ல வாங்க பாருங்க. 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆனுவல் ஃபீயும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இதை வாங்கலாம். நீங்க எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்கியிருந்தாலுமே கரெக்டான டைம்ல பில்லை மட்டும் பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தெழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வர்த்தா.